வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிளாமர் காட்சிக்கு நோ, 90களில் கனவு கன்னி, 55 வயதாகும் திருமணமாகாத நடிகை, என்ன காரணம் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க மம்முட்டி, மோகன்லால், ரஜினி உள்ளிட்டோர் சூப்பர் ஸ்டாருடன் நடிச்சிருக்கிறாங்க. 59 வயதாகும் திருமணம் செய்து கொள்ளாத நடிகை. பூவே உனக்காக படத்தில் விஜய் சொல்வது போல காதல் ஒரு முறைதான் பூக்கும் என்ற வசனத்தை ஏற்ப நடிகை ஒருவங்க தான் தன்னுடைய காதலர் தினத்தை திருமணமாகாமல் வாழ்ந்து வராங்க. 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்து என்ட்ரி கொடுத்த படமெல்லாம் ஹிட் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழ் பெற்றாங்க. யார் அந்த நடிகை தெரியுமா? அவங்க தான் நடிகை சித்ரா. 90களில் பலருடைய கனவு கன்னியாக வலம் வந்த சித்ராவுக்கு அடையாளம் கொடுத்தது கடந்த 1986ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான காவேரி திரைப்படம். மம்முட்டி, மோகன்லால் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் ரசிகரிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. இதன் மூலம் நடிகையாக கவனம் பெற்ற ரசிகை தான். கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த சித்ராவினுடைய தாய் தந்தை இருவருமே அரசு பணியாளர்கள். இதனால் மகளை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனால் காலம் சித்ராவை சினிமாவை நோக்கி இழுத்து கொண்டது. முதல் படமாக காவேரி படத்தில் நடிக்கும்போது சித்ராவுக்கு வயது வெறும் 13 தான். முதல் படமே வெற்றி பெற்றதால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் சித்ராவுக்கு குவிந்து வந்தது. ஓரிட பொண்ணு, முக்தி, ஆர்யான் பாத்மா என மலையாள படங்களில் 1 டஜன் படங்களில் நடித்தாங்க. மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க சித்ரா. இந்த சமயத்தில் தான் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான புது அர்த்தங்கள் படத்தின் தமிழ் நடிகையாக நுழைந்தாங்க. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள கேளடி கண்மணி பாடல் சித்ராவுக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னே சொல்லலாம். தமிழில் முதல் படமே ஹிட் அடித்து உன்னை சொல்லி குற்றமில்லை, புது ராகங்கள், புரியாத புதிர், ஒரு வீடு வாசல், அர்ச்சனா ஐஏஎஸ் என்ற அன்புடன் பொண்டாட்டி தெய்வம் ஆகிய படங்களில் நடித்தாங்க. மலையாளம், தமிழில் மட்டுமல்லாமல் கன்னடம், தெலுங்கு மொழி படங்களில் நடித்தாங்க சித்ரா. பட வாய்ப்புகள் குறைய படையப்பா படத்தில் துணை நடிகை போல பல படங்களை நடித்து வராங்க. ஆனாலும் தொடர்ந்து சினிமாவில் இன்று வரை நீடித்து வருகிறாங்க. அதே சமயம் கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் மூலம் சின்னத்திரையில் நடித்து வராங்க. தற்போது சித்ராவுக்கு 59 வயது ஆகுது. ஆனால் அவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வராங்க. ஒரு காலத்தில் திருமண கனவுகளுடன் இருந்து வந்திருக்காங்க சித்ரா. ஆனால் திடீரென அவரது அப்பாவினுடைய மரணம் அவரை புரட்டி போட்டு விட்டிருக்கிறது. குடும்ப பொருட்களை சுமந்து அப்பாவினுடைய ஆசைப்படி தம்பியை மருத்துவராக்கிய வேண்டும் என்று கனவு. அதன் பிறகு திருமணம் குறித்து பேசிக்கவே இல்லை. தொடர்ந்து சினிமாவில் கவனம் செலுத்தி வராங்க. கிளாமர் ரோலில் நடிக்காதவங்க சித்ராவுக்கு மனதுக்கு நெருக்கமான காதல் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஏற்பட்ட காதல் தோல்வியால் அவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வராங்க. அது எப்படி இருந்தாலும் அது அவருடைய பர்சனல். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.